எங்கேயோ நடந்துட்டுருக்கு, நமக்கு என்ன அப்படின்னு தானே ஓடிட்டுருந்தோம். நம்ம பிள்ளை பாதுகாப்பாக தானே இருக்குன்னு தானே ஓடிட்டுருந்தோம். ஆனால் கோயம்புத்தூர் எத்தனை கல்வி நிறுவனங்கள் இருக்குது, எத்தனை பேர் எந்த மூலையில் இருந்தாலும் கோயம்புத்தூருக்கு அனுப்பிட்டோம்னா நம்ம குழந்தை பாதுகாப்பாக இருக்கும், கோயம்புத்தூர் ரொம்ப பாதுகாப்பான இடம் அப்படின்னு எத்தனை விஷயங்கள் நம்ம சொல்லி நம்ம பெருமையாக நினச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி அந்த பெருமை மொத்தத்துக்கும் பெரிய மன வருத்தமாக நம்ம கோயம்புத்தூரில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. நம்ம எல்லாத்துக்குமே பெரிய வருத்தமான ஒரு விஷயந்தான். ஆனால் இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் இன்றைக்கி போதைப் பொருட்கள். அதை கட்டுப்பாடு பண்ண வேண்டிய அரசாங்கம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கல. அதனால் இது ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, தனி மனிதனுடைய பாதுகாப்புக்கு தனி மனிதன் தான் பொறுப்பு. தயவு செஞ்சு உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. நமக்கு யாரும் அட்வைஸ் பண்ணக்கூடாது, எதை சொன்னாலும் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி உங்களுடைய பாதுகாப்பு வேலையை நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனோட உச்சகட்டமாக தான் இன்றைக்கி நமக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது. நம்ம இருந்த காலகட்டத்தில் நமக்குன்னு நமக்கான பாரம்பரியம், நமக்கான கட்டுப்பாடு, இது மாதிரி பல விஷயங்கள் இருந்தது. எல்லாமே நம்மளுடைய வேலையாக இருந்தது. ஆனால் அந்த வேலி அத்தனையும் பெண்ணுரிமை, பெண்ணுக்கான இது அப்படின்னு பேசி நம்மளுடைய வேலையை அறுத்தறிஞ்சு இன்றைக்கி நமக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும். இதில் மிச்சம் எந்த விஷயத்தையும் சொல்ல வேணாம். ஆண் நண்பர் இருக்கக்கூடாதா, காதலர் இருக்கக்கூடாதா, இதெல்லாம் அடுத்த விஷயங்க. ஆனால் அந்த பையன் கூட ஒரு உயிர் போகிற தருவாயில் கூட அந்த குழந்தையை காப்பாற்றணும், அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு போலீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன நம்பிக்கையில் அந்த பையன் கூட அந்த மாதிரியான ஒரு இடத்துல போய் இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு 4 பேர் சேர்ந்து வந்தால் சினிமாவில் வர்ற ஹீரோ மாதிரி உங்கள் கூட இருக்க ஆண் நண்பரோ உங்கள் காதலரோ அவங்கள அடித்து தூக்கி போட்டு உங்களை காப்பாற்றிட முடியாது. சினிமாவை பார்த்து தயவு செஞ்சு ஒரு மாயையில் சிக்கிக்காதீங்க. இன்றைக்கி சுற்றி என்ன இருக்குது? மிருகத்தை விட மிக மோசமான நிலைமையில் போதைப் பொருளுக்கு இரையாகி தன் நிலையிலேயே இல்லாமல் சுற்றி திரியிறவங்க தான் நம்மளை சுற்றி இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா நம்மளை எந்த இடத்துல இருக்கோங்கிறது நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். வீட்டுக்குள்ளே கூட பாதுகாப்பு இல்லை, பல்கலைக்கழகத்தில் கூட பாதுகாப்பு இல்லை. பொள்ளாச்சி சம்பவம் இப்போ நினச்சா கூட எல்லார் மனசுலையும் ஒரு பயத்தை ஏற்படுத்துது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கூட நம்ம நம்மளுடைய தனி மனித பாதுகாப்பை நம்ம உறுதி செஞ்சுக்கலைன்னா ஒவ்வொரு பெற்றோரும் தினம் அழுக வேண்டிதான். அந்த குழந்தையை பெற்றவங்க மட்டும் அழுகலைங்க, இன்னைக்கு பெற்றோராக இருக்கிற அத்தனை பேருமே அழுகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோங்கிறத உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி இருங்க. ஒன்று, போதைக்குள்ளே நம்ம குழந்தை சிக்கிடக்கூடாது. அடுத்த முக்கியமான விஷயம், போதை பழக்கத்துக்கு ஆளானவங்க கிட்ட இரையாயிடக்கூடாது. இந்த 2 விஷயமும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். பெற்றோர்களே தயவு செய்து உங்கள் குழந்தைகளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த விஷயங்களில் நம்ம குழந்தை எப்படி தெளிவான முடிவு எடுக்கணும், எப்படி நடந்துக்கணுங்கிறத சுற்றி யோசிங்க. தொடர்ந்து நான் போகிற பள்ளிகள், கல்லூரிகள் எல்லாத்துலேயும் இதை சொல்கிறேன். ஆனால் இதை பார்க்கும்போது எங்கள் மனசு ரொம்ப வேதனைப்படுது. ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கி ஆகிறதுக்குள்ள அந்த பெற்றோர்கள் படுற பாடு, தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இனி எந்த குழந்தையும் எந்த பெற்றோரும் பார்க்கக்கூடாது. உங்கள் தனி மனித பாதுகாப்பை நீங்கள் தான் உறுதி செய்ய வேண்டும். உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, நீங்க எங்க போறீங்க, எங்க இருக்கீங்க, எல்லாத்தையும் உணர்ந்து செயல்படுங்க. தனிமையான இடங்களுக்கு தயவு செய்து போக வேண்டாம்.